நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படிப்பட்டிருக்கும். இந்த வீடியோவில் 12,000 முதல் 15,000 ரூபாய் வரை பென்ஷன் உயர்வு தமிழ்நாடு அரசு முக்கிய அறிவிப்பு. என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது, இந்த அறிவிப்பின் அடிப்படையில் எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு முன்பு வழங்கப்பட்ட ஓய்வூதியத்தை விட பென்ஷன் தொகையை விட கூடுதலாக எவ்வளவு உயர்த்தப்பட்டுள்ளது, குறிப்பாக 15,000 ரூபாய் ஓய்வூதியம் பென்ஷன் உயர்வு யாருக்கெல்லாம் கிடைக்கும், இதற்கான அரசாணைகள் உத்தரவுகள் எதுவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளதா என்பது பற்றிய முழு விவரங்களும் வீடியோ பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கு பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அடுத்த அப்படி எல்லா வீடியோ டைரக்டா கிடைக்கும். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு துறைகளில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியம் உயர்வு பற்றிய அறிவிப்புகளும் அரசு தரப்பில் தமிழக முதலமைச்சர் வெளியிடும் முக்கிய அறிவிப்புகளும் உத்தரவுகளும் அதற்கான அரசாணைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் தற்போது ஓய்வூதியம் உயர்வு பற்றி முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அந்த உத்தரவின் அடிப்படையில் எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள் பயன்பெற முடியும், அதற்கான நிபந்தனைகள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். பத்திரிகையாளர் மன்றத்தினரின் கோரிக்கையை ஏற்று மருத்துவ காப்பீடு, வீட்டுமனை மற்றும் ஓய்வூதிய உயர்வு வழங்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலினை சென்னை பத்திரிகையாளர்கள் மன்றத்தின் நிர்வாகிகள் சந்தித்து பேசினர். அப்போது பத்திரிகையாளர்களின் பல்வேறு கோரிக்கைகளை முதல்வர்களிடம் மனுவாக அளித்தனர். அதில் பத்திரிகையாளர்களுக்கு இடம் அல்லது வீடு வழங்க வேண்டும், பத்திரிகையாளர்களின் ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும், அங்கீகார அடையாள அட்டை உள்ளவர்களுக்கு மட்டுமே மருத்துவ காப்பீடு திட்டம் உள்ளது, அதை அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் வழங்க வேண்டும், குடும்ப ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும், அச்சு ஊடகங்களுக்கு வழங்கப்படும் சலுகைகள் காட்சி ஊடகங்களுக்கும் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை கூறியிருந்தனர். இந்த கோரிக்கைகளை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் கவனவுடன் கேட்டார். பின்னர் தலைமைச் செயலாளர் முருகானந்தம், நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன், செய்தித்துறை செயலாளர் ராஜாராமன், செய்தித்துறை இயக்குனர் வைத்தியநாதன் ஆகியோருடன் ஆலோசனை நடத்தினார். அந்த ஆலோசனையின் போது பத்திரிகையாளர்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: சென்னை தலைமைச் செயலகத்தில் பத்திரிகையாளர்கள் மன்றத்தின் பிரதிநிதிகள் முதல்வரை சந்தித்தனர். அப்போது அவர்கள் பெற்று வரும் ஓய்வூதியத்தின் உயர்வு, மருத்துவ காப்பீடு மற்றும் வீட்டு வசதி உள்ளிட்ட கோரிக்கைகளை முதல்வரிடம் முன்வைத்தனர். பத்திரிகையாளர்கள் மன்றத்தினரின் கோரிக்கையினை ஏற்கும் வகையில் பத்திரிகையாளர்கள் தற்போது பெற்று வரும் ஓய்வூதியம் மாதம் 12,000 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாயாகவும், குடும்ப ஓய்வூதியம் 6,000 ரூபாயிலிருந்து 7,500 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்க ஆணையிட்டுள்ளார். இதன் மூலமாக பத்திரிகையாளர்களுக்கு ஓய்வூதியம் 12,000 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாய், அதாவது கூடுதலாக 3,000 ரூபாய் உயர்த்தப்பட்டு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கு. அதற்கான உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் குடும்ப ஓய்வூதியம் பெறக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு 6,000 ரூபாயிலிருந்து 1,500 ரூபாய் உயர்த்தப்பட்டு இனி 7,500 ரூபாய் வழங்கப்படும் எனவும் உத்தரவிட்டுள்ளார். இந்த தகவல்கள் பற்றிய அறிவிப்புகள், உத்தரவுகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள், வேறேனும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் தேவைகள் கமெண்ட் செக்ஷன் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. முடிந்தவரை வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கு பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோ எல்லா வீடியோ டைரக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.